கர்த்தரை நம்பி இருக்கிற அவருடைய ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிட்டது போல் உங்கள் சூழ்நிலை இருக்கும். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எல்லாருடைய உதவி கரமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் உதவி கரத்தை இப்படி முடிப்பாங்க. இப்படி திறந்து உதவி செஞ்சால் தானே உங்கள் அவசர ஆபத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும். இப்போ எல்லாருடைய கையும் இப்படி முடிக்கும். ஆனால் ஏசப்பாவோட கை இப்படி திறந்தே இருக்குது. திறந்தே இருக்குதுமா, உங்களுக்கு தாராளமாக கொடுக்க அவருடைய கரம் என்றைக்குமே இப்படி நீட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போல. 59 நினைக்கிறேன், அதை எடுத்து பாருங்கள். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகியாக இருக்குது. நீங்கள் கூப்பிடும்போது கேட்கப்படாதபடிக்கு என் செவி இன்னும் மந்தமாகலை. இவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் எவ்வளோ அன்பானவர். உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறுகியாக இருக்குதுன்னு கேட்குறேன். ஆண்டவருடைய கை விஸ்தாரமான கைங்க, ஆசீர்வாதமான கரம். அவர் தொட்டு கண்டிப்பாக விடுதலையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் தீர்க்கதரிசனமாக பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கு. உங்களை ரட்சிக்க, உங்களுக்கு விடுதலை தர, அந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியே வரத்துக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை விரித்து வச்சுருக்கிறேன். இப்படி விரித்து வச்சுக்கிறார் அப்பா உங்களுக்கு. ஏசப்பா அவருடைய கரத்தை இப்படி விரித்து வச்சுக்கிறார். மனுஷன் இப்படி இப்படி வச்சுக்கணும். இந்த குஷ்டரோகியெல்லாம் வச்சுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்யாதபடி அவன் இருதயத்தை கல்லாக்கின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இவனுக்கு தரவே கூடாது, இவன் சாகணும், இவன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் இருதயத்தை கடினப்படுத்தின்னு கையை இப்படி வச்சுருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ அப்படி கிடையாது. அப்படியே மன உருக்கத்தை மனசில் வச்சுக்கின்னு இப்படி கரத்தை ஆண்டவர் இப்படி நீட்டி வச்சிருக்கிறார். வா மகனே, வா மகளின்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய கரத்தை இப்படி நீட்டி வச்சிருக்கு. வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, உனக்கு நான் உதவி செய்கிறேன். அப்படியே பாருங்கள் 59. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை. கவனிச்சிங்களா? ஆண்டவர் உங்கள் ஜெப சத்தத்தை கேட்பார். உங்கள்கிட்ட ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால், மீறுதல் இருந்தால் அதையும் அவர் தயவாக மன்னிச்சிடுவார். நீங்கள் பாவம் மன்னிப்பை கேட்கணும். எஸ்அப்பா என்னை மன்னிச்சிருங்க, எஸ்அப்பா என்னை மன்னிச்சிருங்க. இரவும் பகலும் நீங்கள் வாங்கின கடத்தை குறித்து எஸ்அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். எபிரேயர் 6:14-15 படி நீங்கள் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக மாறிடுவீங்க.